அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் டிஜிதன் பழனிசாமி இருந்து. இப்போ இருக்க நவீன உலகத்தில் நிறைய பேருக்கு தன்னோட உடலை நல்லா பார்த்துக்கணும், திடமாக இருக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு வர ஆரம்பிச்சிச்சு. அதே நேரத்தில் நிறைய முதலாளிகள், முக்கியமாக ஹெல்த் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், அதில் நிறைய முதலீடுகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படி பார்த்துட்டோம்னா, சில நேரங்களில் நமக்கு நாம் நன்மை பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மளறியாமையே நமக்கு நம்ம தீமை பண்ணுறோம். அது ஒரு முக்கியமான விஷயம். ஜூஸ், பழச்சாறு. ஏன்னா பழச்சாறு குடிச்சா நன்மை தானே அப்படின்னு யோசிக்கலாம். பொதுவாக பழச்சாறுங்கிற விஷயத்தை எது கொண்டு வந்தாங்க அப்படின்னா, உடல்நிலை சரியில்லாதவங்களா இருக்கட்டும் இல்லை பற்களே இல்லாதவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு ஓரளவுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கறதுக்கு தான் இந்த பழச்சாறு விஷயத்தையே கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் நான் அந்த ஜூஸ் குடிக்கிறேன், இந்த ஜூஸ் குடிக்கிறேன், ஏபிசி ஜூஸ் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். பொதுவாக பழங்களை அதோட விதைகளோடு அரைக்கும் போது கசப்புத்தன்மை வரும். அதை போக்குறதுக்கு இங்கே நிறைய பேர் சுகர், சர்க்கரையை ஆட் பண்ணுறாங்க. இதனால பழங்கள்னால ஏற்பட்ட நன்மைகளை காட்டிலும் இந்த இனிப்பினால் ஏற்படுற தீமைகள் தான் அதிகம். இப்போ பொதுவாக வெளியில் போய் இங்கே ஜூஸ் குடிக்கணும்னு வச்சுப்போம். அதில் பழங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கசப்புத்தன்மை போக்குறதுக்காக இனிப்பை சேர்ப்பாங்க, பால் சேர்ப்பாங்க, எசன்ஸ் சேர்ப்பாங்க. இதை விட முக்கியமான விஷயம், அதோட நார்ச்சத்துக்களை வடிகட்டி தான் உங்களுக்கு அதை சாராக கொடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது இது உமிழ்நீரில் எதையுமே கரைக்கப்படாமல் டைரெக்டாக நம்மளோட வயிற்றுக்கு போகும். இதனால வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதோடு சேர்த்து இனிப்புனால மற்ற உபாதைகளும் நம்மளுக்கு வரும். இதை தவிர்க்கிறதுக்கு பொதுவாக இறைவன் நம்மளுக்கு பல்லு கொடுத்துருக்கிறது கடிச்சு சாப்பிட்றது தான். இந்த பழங்கள் மாதிரி விஷயங்கள் நம்ம கடிச்சு சாப்பிடும்போது பொதுவாக நம்மளுடைய பல் வலுவடையும். அதோடு சேர்த்து உமிழ்நீரை கரைக்கப்படும் போது போதுமான அளவுக்கு சத்துக்கள் நம்ம உடலில் பிரித்து எடுக்கப்படும். நார் சத்தும் உள்ளே செல்லும் போது நம்மளுக்கு இந்த செரிமானம் சம்மந்தோட பிரச்சனைகள் எதுவுமே வராது. இது தெரியாமல் நிறையா பேர் மற்றவங்க பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களும் ஜூஸை ரெகுலராக எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை தவிர்த்து நம்ம கடித்து சாப்பிட்டாலே உடலுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே நமக்கு வர ஆரம்பிக்கும். தெரியாதவங்களுக்கு இந்த குறிப்பை நீங்கள் பகிருங்க. நெக்ஸ்ட் ஒரு குறிப்பில் வேறு ஏதாவது தொந்தரவுகளை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.